வளைகுடாவில் சுமார் 90 லட்சம் இந்தியர்கள் அரபு நாடுகளில் வேலை செய்கிறார்கள். இந்த பிரச்சனை எல்லாம் அவர்களையும் பாதிக்கும். வாழ்க்கை எப்படி இருக்கும், எதுக்கும் எந்த உத்தரவாதமும் இல்லை. அந்த பொருளாதாரங்கள் எல்லாமே நிலைகுலைந்து போயிருக்கு. புர்ஜ் கலிஃபால ஒரு ரூம்லோட யாராலும் கிடையாது. இது எல்லாம் யார் தலையில விடியும் என்று சொன்னால், அங்கு வேலைவாய்ப்பு தேடி சென்றிருக்கக்கூடிய நம்ம இந்தியர்கள் தலையில விடியும். இந்த நீரிணை அடைக்கப்பட்டால் அதனால் ஏற்படக்கூடிய விளைவு என்ன? சிலிண்டர் கிடைக்காது, பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்படும் என்று நாம் புரிந்து கொண்டிருந்தால் அது ரொம்ப மேலோட்டமானது. அமோனியா பல உபயோகங்களுக்கு, உரத்துல தொடங்கி ஏசி வரைக்கும், யூரியா உலக உற்பத்தியில 50 விழுக்காடு ஹார்மூஸ் வழியாக தான் வரும். இது இல்லை என்று சொன்னால் விவசாயம் மிக மோசமாக விவசாய உற்பத்தி பாதிக்கப்படும். காப்பர் தாமிரமாக கொண்டு வருவதற்கு சல்ஃபர் வேணும். காப்பர் இல்லை அப்படின்னு சொன்னா செல்போன்ல இருந்து எத்தனை எலக்ட்ரானிக் ஐட்டமும் காப்பர் இல்லைன்னாக்க உற்பத்தி இல்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ளலாம். கிட்டத்தட்ட 3000 கப்பல்கள் உள்ளுக்குள்ள நிக்குது ஹார்மூஸ் நீரிணைக்குள்ள. எந்த அளவுக்கு ஈரான் இறங்கி வருகிறது என்று சொன்னால், ஏன்னா அந்த அளவு அவங்களுக்கு நெருக்கடி, பொருளாதார நெருக்கடி. எண்ணெய் வளம் இருக்குது, எரிவாயு வளம் இருக்குது. அதை விற்க முடிஞ்சாக்க அந்த நாடு செல்வ செழிப்பா இருக்கக்கூடிய ஒரு நாடு சோத்துக்கு திண்டாடுற நிலைமையில தள்ளப்பட்டிருக்கு. வேணா அமெரிக்காவே கூட யாராவது ஆள் அனுப்பி பார்த்துது, நாங்கள் குண்டு தயார் பண்ற மாதிரி. அப்போ ஓமனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பேட்டியே கொடுக்குறாரு, முடிஞ்சிருச்சு, கையெழுத்து போட வேண்டியதான் பாக்கி, அடுத்த சிட்டிங்ல கையெழுத்து போட்டுருவோம், சுமூகமா முடிஞ்சிடும். ஆனால் அமெரிக்கா சார்பா 2 பேரை பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்கா, ஜரேட் குஷ்னர், அவர் ட்ரம்ப் மருமகள், இன்னொருத்தன் ஸ்டீவ் விட்காஃப், அவர் ரியல் எஸ்டேட்ல ரொம்ப நாளா இவருக்கு தோஸ். இது நடக்கும்போது தான் நம்ம அங்க இருக்கிறார். அதை பற்றி பின்னால பேசுவோம். 28ஆம் தேதி இன்னைக்கு அடிக்கிறாங்க. இவர்களை அழிக்க வேண்டும் என்று மிக முனைப்பாக இருந்தது அமெரிக்கா மட்டுமல்ல, ரொம்ப முக்கியமா புரிஞ்சது அரபு நாடுகள். அவங்க தான் ரொம்ப முக்கியம். சவுதி அரேபியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், இவங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்னா, இவங்கெல்லாம் கமேனி என்ன சொன்னாருன்னா, மன்னராட்சி என்பதே இஸ்லாமுக்கு விரோதமானது. நீ யார் மன்னர், உனக்கு எப்படி எண்ணெய் வயல் சொன்னான்? எண்ணெய் வயல் நாட்டுக்கு தான் சொல்லுவாங்க. அப்ப இவன் அடிமடியிலே கை வைக்கிறான் அப்படின்றதுதான் அவங்களுடைய பிரச்சனை. ஈரான் என்பது ஒரு என்ன சொல்றது, 3ஆம் உலகத்தை சேர்ந்த ஒரு நாடு. ஒரு மிகப்பெரிய வல்லரசுக்கு எதிராக எதிர்த்து நிற்கிறது, வெற்றி கொள்கிறது என்பதில் நமக்கு பெரிய மகிழ்ச்சி. அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் நாம் கிரிக்கெட் மேட்ச் பார்க்கல. தோழர் முதல்ல சொன்னது போல ஆயிரக்கணக்கான மக்கள் செத்து கொண்டிருக்கிறார்கள், பல்லாயிரக்கணக்கான மக்கள் வீடு இழந்து போயிருக்கிறாங்க. அந்த மினாபில் கொல்லப்பட்ட குழந்தைகள், தலை வேறு கால் வேற போன குழந்தைகளை அவங்க தாய்மார்கள் பார்த்து கதற காட்சியை நம்ம பார்க்க முடியல. அப்போ இதெல்லாம் இப்படி நடந்துகிட்டு இருக்குது. இது அவர்களுக்கு இது நடக்கிறது, நமக்கு எதுவும் இல்லை. இங்கே தேர்தல் நடக்குது, வேற பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்குது. நமக்கு கேஸ் விலை ஏறிடுச்சா, கிடைக்குமா கிடைக்காதா, இல்லை நாளைக்கு நமக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது, இப்போதான் இவ்வளோதான் என்ற அளவில் நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். நம் அளவிலேயே பார்த்தாலும் கூட வளைகுடாவில் சுமார் 90 லட்சம் இந்தியர்கள் அரபு நாடுகளில் வேலை செய்கிறார்கள். இந்த பிரச்சனை எல்லாம் அவர்களையும் பாதிக்கும். இப்போ நேற்று ஒரு செய்தி, ஈரானில் இருக்கக்கூடிய புஷேர் அணுமின் நிலையத்துக்கு பக்கத்தில் 4 முறை குண்டு போட்டிருக்காங்க. அதனுடைய காவலர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அவங்களுடைய இராணுவ அமைச்சர் ஒரு அறிக்கை விட்டுருக்கிறார். ஈரான் இராணுவ அமைச்சர், முட்டாள்களா, இங்கே குண்டு போட்டாக்க நாங்கள் சாவோன்னு நினைச்சிங்களா? அந்த புஷேர் அணுமின் நிலையத்துக்கும் டெஹரானுக்கும் 750 கிலோமீட்டர் இடையில ஒரு பெரிய மலைத்தொடர் இருக்கிறது. அங்கே குண்டு போட்டாக்கா தென்கிழக்கு நோக்கி காற்று வீசுகிறது. எங்கே வரும் ரேடியேஷன் என்று சொன்னால், சவுதி அரேபியாவுக்கு, யுனைடெட் அரப் எமிரேட்ஸுக்கு, குவைத்துக்கு உங்களுக்கு தான் ரேடியேஷன் வரும். இந்த தண்ணியில் அது வரும். 10 நாளில் கடல் நீரோட்டமும் அப்படி தான் இருக்குது. அங்கே பூரா குடிக்கிறதுக்கு தண்ணி கடல் நீரை குடிநீராக்கித்தான். ரேடியேஷன் பாதிக்கப்பட்ட தண்ணியை குடித்து சாக வேண்டி இருக்கும். உங்களுக்கு தான் அழிவு, எங்களுக்கு இல்லை என்று அவர் அறிக்கை விட்டுருக்கிறார். இப்போ இங்கே வேலை பார்ப்பவர்கள் யார்? பெரும்பாலும் இந்தியர்கள், பாகிஸ்தானியர்கள், பங்களாதேஷிகள், பிலிப்பைன்ஸை சேர்ந்தவங்க, இந்த நாடுகளை சேர்ந்தவர்கள் தான். இவங்களுக்கு என்ன வேலை கிடைக்கும், வாழ்க்கை எப்படி இருக்கும், எதுக்கும் எந்த உத்தரவாதமும் இல்லை. அந்த பொருளாதாரங்கள் எல்லாமே நிலைகுலைந்து போயிருக்குது. துபாய் என்பது இப்போ ஒரு சுடுகாடு மாதிரி ஆயிடுச்சு. சுடுகாடுன்னா எல்லாம் அழியலை, எல்லாம் விட்டு ஓடிட்டாங்க. புர்ஜ் கலிஃபால ஒரு ரூம்லோட யாரும் ஆள் கிடையாது, மொத்தமாக போயிட்டாங்க எல்லாரும். இப்போது
அமீரகம் என்பது பல பில்லியன் டாலர்கள் இழப்பை வந்து சந்தித்திருக்கிறது. இது எல்லாம் யார் தலையில் விடியும் என்று சொன்னால், அங்கு வேலைவாய்ப்பு தேடி சென்றிருக்கக்கூடிய நம்ம இந்தியர்கள் தலையில் விடியும். அது அங்கே மட்டும் அல்ல, இங்கே நம்ம இந்தியாவிலும் கூட அதனுடைய பாதிப்பு என்பது மிக கடுமையானதாக இருக்கும். தோழர் சொன்னார், விஜய் பேசினார் அப்படின்ட்டு. இந்த மாதிரி, அதாவது சிலிண்டர் கிடைக்கலையா, அவங்களும் கவனிக்கலையா, அவங்க அது யாருன்னு சொல்லல, அவங்களும் கவனிக்கலையா, இவங்களும் கேட்கலையா. ஸ்டாலின் சார், உங்களுக்கு ஈடின்னா உடனே டெல்லிக்கு போகிறீங்களே, இதுக்காக ஒரு வாட்டி டெல்லிக்கு போனீங்கன்னா சிலிண்டர் கிடைக்கும் இல்லையா அப்படின்றாரு. இதுக்கு ஓன்னு கை தட்டுறாங்க. இது இந்த சந்தானம் காமெடி ஒன்று இருக்கு இல்லையா, அது என்னதான் நைட் டியூட்டியாக இருந்தாலும் சாயங்காலம் கரெக்டாக வந்துடணும் இல்லைன்ற மாதிரி, என்னதான் போரா இருந்தாலும் சிலிண்டர் வரணும் இல்லை அப்படின்னா அதை கேட்டு கை தட்டுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது, அதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. என்ன ஏது அதை பற்றி தெரியாது. அப்போது இந்த ஹார்மோஸ் நீரிணை இந்த போர் தொடர்ந்தால், இந்த நீரிணை அடைக்கப்பட்டால் அதனால் ஏற்படக்கூடிய விளைவு என்ன? ஆயில் கேஸ் ஏற்றுமதியில் 20 விழுக்காடு ஹார்மோஸ் நீரிணை வழியாக வருகிறது. சிலிண்டர் கிடைக்காது, அல்லது ஆயில் கிடைக்காது, பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்படும் என்று நாம் புரிந்து கொண்டிருந்தால் அது ரொம்ப மேலோட்டமானது. அது வந்து ஒரு அம்சம் மட்டும்தான். அப்போது என்ன முக்கியம் அப்படின்னாக்கா, அம்மோனியா, அதில் உலக அளவில் உற்பத்தி ஆகிற அம்மோனியாவில் 30 விழுக்காடு அது வழியாக தான் வருது. அம்மோனியா பல உபயோகங்களுக்கு, உரத்தில் தொடங்கி ஏசி வரைக்கும் எல்லாத்துக்கும், ஃப்ரிட்ஜிலேருந்து எல்லாத்துக்கும் அவசியம் ஆகும். அடுத்தது யூரியா, உலக உற்பத்தியில் 50 விழுக்காடு ஹார்மோஸ் வழியாக தான் வருது. இப்போ நைட்ரஜன் உரங்கள், டயமோனியம் பாஸ்பேட், அதுவும் ஹார்மோஸ் வழியாக தான். இது இல்லை என்று சொன்னால் விவசாயம் மிக மோசமாக, விவசாய உற்பத்தி பாதிக்கப்படும். இப்போ இது வந்து நிலநடுக்கோட்டுக்கு வடக்கில் உள்ள பகுதியில் இதுதான் விதைப்பு காலம். இப்போ அவங்களுக்கு உரம் வேணும், அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளுக்கு. இப்போ அந்த சப்ளை வந்து நின்று போயிடும். இது எல்லாமே இந்த ஆயிலினுடைய பை ப்ராடக்ட், அதோட சேர்ந்தது. அதை விட முக்கியமானது சல்ஃபர், அதில் 50 விழுக்காடு அங்கேருந்து தான் வருது மொத்த சப்ளையில். சல்ஃபர் இல்லைன்னா என்ன, பல மருந்துலேருந்து பல துறைகள், தொழிற்சாலைகளுக்கு பயன்பாடு என்பது போக, அது ரொம்ப முக்கியமாக காப்பரை தாமிரமாக கொண்டு வருவதற்கு சல்ஃபர் வேணும். காப்பர் இல்லை அப்படின்னு சொன்னால் செல்ஃபோன்லேருந்து எத்தனை எலக்ட்ரானிக் ஐட்டமும் காப்பர் இல்லைன்னாக்கா உற்பத்தி இல்லை என்பதை நம்ம வந்து புரிந்து கொள்ளலாம். அதற்கு மேலே ஹீலியம் என்ற வாயு, அந்த ஹீலியம் வாயு என்பது செமிகண்டக்டர், சிப்பு, இதுக்கெல்லாம் மிக முக்கியமானது. கிட்டத்தட்ட அந்த ஹீலியம் வாயு இப்போ டேங்க்கில், கப்பலில் வந்து நிற்கிது. அது வந்து மொத்தமாக அதுக்கு வயசு என்ன சொல்கிறாங்கன்னாக்கா 50 நாளாக என்ன சொல்கிறாங்க, இப்போ ஏற்கனவே 30 நாள் ஆயிடுச்சு. அது வந்து -280 டிகிரி சென்டிகிரேடில் மெயின்டைன் ஆகிறது. அதுக்கு மேலே அது வந்து அட்மாஸ்பியரில் கலந்துடும். மொத்தமாக அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. கிட்டத்தட்ட 3000 கப்பல்கள் உள்ளுக்குள்ளே நிற்கிது ஹார்மோஸ் நீரிணைக்குள்ளே. 2000 3000 கப்பல்கள், கரெக்டாக கணக்கு தெரியல, கொஞ்சம் கொஞ்சம் விட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போது இந்த ஹீலியம் வந்து இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு தெரிஞ்சது சிப்பு, இந்த உற்பத்தி பூரா நின்று போகும். சிப்பு உற்பத்தி நின்னாக்கா எவ்வளோ இண்டஸ்ட்ரி பாதிக்கும் அப்படின்னு, எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரி மொத்தமும் பாதிக்கும். அதற்கு மேல் எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கு ஹீலியம் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் வந்து பிரச்சனை ஆக போகுது. மருத்துவமனைக்கு போனாக்கா எம்ஆர்ஐ ஸ்கேன் என்பது பிரச்சனை ஆகும் என்று கூறுகிறார்கள். அடுத்தது அலுமினியம், அதில் ஒரு குறிப்பிடத்தக்க அளவு அந்த ரூட்டில் வருது. பிளாஸ்டிக் வருது, இதெல்லாம் அங்கேருந்து வர்றது, இங்கேருந்து போகிறது. அங்கே எதுவும் விளைவதில்லை, சவுதிக்கோ அமீரகத்துக்கோ மற்ற நாடுகளுக்கோ. உணவுப் பொருள் இங்கேருந்து தான் போகுது, ஆசியாவிலிருந்து. அது இப்படி தான் உள்ளே போகணும். 2 ரூட்டு தான் இருக்குது. மேப் இல்லை கையில். ஒரு சவுதி அரேபியா அப்படி இருக்குது, இந்த பக்கம் ஹார்மோஸ் நீரிணைன்னா, இந்த பக்கம் செங்கடல். ஹார்மோஸ் நீரிணையினோட, இந்த ஹார்மோஸ் நீரிணை முனையில் ஈரானும் ஓமனும் இருக்குது. செங்கடலுடைய முனையில் ஏமன், அங்கே வந்து ஹவுத்திகள் இருக்கிறார்கள், ஹவுத்தி படை ஈரானுக்கு ஆதரவானது. 60 விதமான ஷியா மத நம்பிக்கை உள்ள ஒரு படை.
அவங்க தொடர்ந்து சவுதிக்கு எதிராக இவங்களுக்கு எதிராக ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஹவுத்தி இந்த போரில் தாங்களும் இணைவதாக அறிவித்து இஸ்ரேலுக்கு எதிராக ஏவுகணைகளை செலுத்தி இருக்கிறார்கள். ஹவுத்தி மேலே குண்டு போட்டு வேலைக்காகாமல் சவுதி அரேபியா ஒரு 7-8 வருஷம் போர் நடத்தி வேலைக்காகாமல் சமாதான உடன்படிக்கைக்கு வந்திருக்கிறார்கள் ஹவுத்திகளோடு. இப்போ ஹவுத்தி இதில் இன்வால்வ் ஆனாக்கா இங்கே 20% இந்த ஆயில் அண்ட் கேஸ், அந்த சவுதி அரேபியாவினுடைய ஒரு கரை, இன்னொரு கரை வந்து இங்கே வருது. இங்கேருந்து தான் அது வெளியே வரணும். இப்போ இதையும் பிளாக் பண்ணிட்டா இதில் ஒரு 12-13 விழுக்காடு இங்கே வருது. அவங்க பிளாக் பண்ணிட்டாங்கன்னாக்கா அவங்களுக்கு சோறு தண்ணி போகிறதுக்கும் வழி இல்லை, அங்கேருந்து எதுவும் வெளியே வருவதற்கும் வழி இல்லை. இப்போது இதெல்லாம் எதுக்கு சொல்லுகிறோம் என்று சொன்னால், நாம் வந்து ஒரு ஒரு பொருளாதார தடை, நெருக்கடி இதெல்லாம் நம்ம வந்து சந்தித்ததில்லை. அதிகபட்சம் நம்ம கோவிட் காலத்தில் பார்த்த துன்பம் தவிர அது உலகம் முழுவதற்குமான துன்பம். இப்போ வெனிசுலா மேலே பொருளாதார தடை, கியூபா மேலே பொருளாதார தடை. கியூபாவுக்கு இப்போ தான் இந்த இது அனுமதிச்சிருக்கிறாங்க. அது வந்து ட்ரம்ப் விதித்த பொருளாதார தடை. மின்சாரத்திலிருந்து எதுவும் இல்லாமல் அந்த மக்கள், குழந்தைகள் உள்ளிட்ட எல்லோரும் சாவின் விளிம்புக்கு தள்ளப்பட்டார்கள். ஈராக்கில் பொருளாதார தடை காரணமாக லட்சக்கணக்கான குழந்தைகள் இறந்து போனார்கள். அன்னைக்கு இருந்த ஸ்டேட் செக்ரட்டரி மேடலைன் ஆல்பர்ட்டை கேட்டபோது, இது இவ்வளோ 5 லட்சம் குழந்தைகள் இறந்திருக்கிறார்களே, இது கொடுக்கத்தக்க விலையா? கொடுக்கத்தக்க விலைதான் அப்படின்னு அந்த அம்மா பதில் சொல்லுச்சு. அப்படி இதையெல்லாம் சந்தித்த நாடுகள் இவை. நாம் இதையெல்லாம் பார்த்ததில்லை. இப்போ நாம் அதை சந்திக்க போகிறோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அது நம்ம வந்து இப்போ ஒரு தேர்தலுக்கு நடுவில் இருக்கிறோம். தேர்தல் என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு ஜனநாயக நடவடிக்கை, அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இப்போ எழுப்பப்பட்டிருக்கிற கேள்வி என்ன? இந்த ஈரான் போர் வழியாக அமெரிக்கா எழுப்பி இருக்கின்ற கேள்வி என்ன என்று சொன்னால், ட்ரம்ப் நிறைய சொல்லியிருக்காரு. மதுராவை எடுத்துருங்க, நான் சொல்கிற ஆளை போடுங்க. அலி கமேனியை எடுத்துருங்க, நான் சொல்கிற ஆளை போடுங்க. இது வந்து ட்ரம்ப் சொல்கிறது. இதுக்கு பொருள் என்ன? உங்கள் தேர்தலால் என்ன பயன்? ட்ரம்ப் சொல்கிறவரை போடணும். இன்னும் கேவலமாக போய் என்ன வந்து அலி கமேனி இருந்த இடத்துக்கு என்ன போடலான்னு கேட்டாங்க. நான் தான் வேணான்ட்டேன். இதெல்லாம் ட்ரம்ப் பேசியிருக்கிறது. இப்போ இதில் சீரியஸான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, ஜனநாயகம், தேர்தல், அந்த மக்களுடைய இறையாண்மை மிக்க உரிமை என்பது எல்லாமே காலில் போட்டு நசுக்கப்படுது. இது யாரோ ஒரு மதுரோ அல்லது அலி கமேனி பிரச்சனை. அலி கமேனி வேணான்னா அந்த நாட்டு மக்கள் முடிவு பண்ணணும். மதுரோ வேணான்னா அந்த நாட்டு மக்கள் முடிவு பண்ணணும். நீ யார் முடிவு செய்வதற்கு? அப்போது நான் சொல்கிறவன் தான் அதிபராக இருக்கணும். இதெல்லாம் நேராக அவர் சொல்லியிருக்கிறது. என்று சொன்னால் ஜனநாயகம், தேர்தல் என்பதற்கு என்ன பொருள்? இந்த விஷயங்களை தெரிந்து கொள்வதற்குத்தான் இதை ஒரு சண்டை காட்சி போல பார்க்கக்கூடாது. வரலாறை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அட்லீஸ்ட் இப்போ நடக்கிற இந்த பிரச்சனையினுடைய வரலாறையாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சுருக்கமாக இதை சொல்கிறேன் நான். போன வருஷம் ஜூன் 25 ஈரான் மேலே குண்டு போட்டாங்க. ஒரு 10-15 நாளைக்கு 20 நாள் போர் நடந்தது. அந்த அவங்க வந்து அணுகுண்டு தயார் பண்ணுறதுக்கு செறிவூட்டப்பட்ட யுரேனியம், 60 விழுக்காடு செறிவூட்டப்பட்ட யுரேனியம், ஏறத்தாழ 800-900 பவுண்ட் வந்து வச்சுருக்கிறாங்க. அதை அழிக்க போகிறோம், குண்டு போட்டு அதை அழிச்சிட்டோம், B-2 பாம்பர்ஸ் போட்டு அழிச்சிட்டோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதை ஒட்டி ஈரான் வந்து திரும்ப அமெரிக்க இராணுவ தளத்தின் மேலே ஒரு குண்டு போட்டது. அப்போ வந்து போர் நிறுத்தம் அப்படின்னு ட்ரம்ப் கேட்டார். அதை ஈரான் ஏற்றுக்கொண்டது. அந்த 25 அது எப்படி நடந்தது என்று சொன்னால், ஈரான் அணு ஆயுதங்களை வைத்து கொள்ளக்கூடாது என்று சொல்லி ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. ஈரான் சொல்றது என்னன்னா, அணு ஆயுதம் உற்பத்தி செய்வது எங்களுடைய நோக்கம் அல்ல, அது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபத்வா இருக்குது. நீ சொல்றதுக்காக இல்லை, அலி கமேனியினுடைய ஃபத்வாவே இருக்குது. அது பேரழிவு ஆயுதம் நம்ம கூடாதுன்னு அவர் சொல்லியிருக்காரு. அதனால நாங்கள் செய்ய போறதில்ல. மருத்துவம் உள்ளிட்ட பயன்பாடுகளுக்கு தான் நம்ம இதை பயன்படுத்துகிறோம். அதை வந்து நீங்கள் சர்வதேச அணுசக்தி முகமை சோதிச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் போதே இந்த தாக்குதல் தொடங்கி நடந்து முடிந்தது. இது போன வருஷம் ஜூன் 25 இது முடிஞ்சு ட்ரம்ப் என்ன சொன்னாருன்னா, ஒப்ளிட்டரேட்டட், மொத்தமாக அழிச்சிட்டோம்,
முடிஞ்சிருச்சு இந்த பிரச்சனைன்னு சொன்னார். இப்போ அடுத்து இந்த ஜனவரி மாதம் டிசம்பர் ஜனவரியில் ஈரானில் அரசுக்கு எதிரான போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடக்குது. எதுக்காக நடக்குது? கடுமையான விலைவாசி உயர்வு. ஏன் விலைவாசி உயர்வு? ஏனென்றால் 1979 முதல் அந்த நாட்டு மேலே பொருளாதார தடை. பொருளாதார தடைனா என்ன? யாருக்கும் விற்க முடியாது, பொருள்களை இறக்குமதி செய்ய முடியாது, என்ஜினியரிங் பொருள்களோ மற்ற தொழில்நுட்ப பொருள்களை ஏதாவது ஒன்று செய்யணுன்னாலும் வேணும் இல்லை, எல்லாம் அந்த நாட்டிலே இருக்காது, அப்போ வாங்க முடியாது. இப்படி பல முனை தாக்குதல். அந்த தாக்குதல் காரணமாக விலைவாசி உயர்வு ஏற்பட்டு அதற்கு எதிராக போராட்டம் நடக்குது. அந்த போராட்டத்தில் மொசாதை சேர்ந்த உளவாளிகள், இஸ்ரேல் உளவாளிகள் ஊடுருவி போராட்டக்காரர்களுக்கு ஆயுதம் கொடுத்து அங்கே இருக்கக்கூடிய போலீஸு உள்நாட்டு படைகளுக்கு எதிராக துப்பாக்கி பிரயோகம் பண்ணுறாங்க. இதெல்லாம் சதி கோட்பாடு, நீங்கள் என்ன ஈரான் மதகுருமார்கள் ஆட்சிக்கு ஆதரவாக பேசுகிறீங்களா என்று சொல்லலாம். அப்படி அல்ல. இஸ்ரேலில் இருக்கக்கூடிய சேனல் 14 என்பது, நான் இப்போ சொன்னேன் இந்த நியூட்ரான் குண்டு போடலான்னு பேசின அந்த சேனலில் நேரடியாக தாங்கள் ஆயுதம் கொடுத்து அதை வந்து சொல்கிறாங்க அவங்க என்று அவங்க ஓன் பண்ணி பேசியிருக்கிறாங்க. இதை நெத்தன்யாகுவே பேசியிருக்கிறார். அப்போது மக்களுக்கு குறை இருந்தது உண்மை, போராட்டம் நடந்தது உண்மை. அன்னைக்கு இருந்த பெஷஸ்கியான் வந்து இதெல்லாம் பேசலாம் நம்ம அப்படின்லாம் சொல்கிறாரு. ஆனால் அதற்கு இடையில் இதை ஆட்சியை கவிழ்ப்பதற்கான ஒரு முயற்சியை அவங்க மாற்றுகிறார்கள். இப்படிப்பட்ட வன்முறைகளை தூண்டுகிறார்கள். அப்போ அதுக்கு அடக்குமுறை கடுமையாக வருது, கணிசமாக கொல்லப்படுறாங்க. அந்த பீரியடில் இது நடக்கும்போது ட்ரம்ப்பு தொடர்ந்து போராடுங்கள், உதவி வந்து கொண்டிருக்கிறது, இந்த ரெஜிமை தூக்கி எறிவோம் எத்தனை வாட்டி பேசியிருக்கிறார். அப்போது ஒரு உள்நாட்டில் ஒரு போராட்டம் நடக்குது. இப்போ மோடி அரசுக்கு எதிராக இங்கே போராட்டம் நடக்குதுன்னா தொடர்ந்து போராடுங்க, மோடியை தூக்கி எறிவோம்னாக்க கேட்டு சும்மா இருப்பாங்களா? எந்த அரசாவது சும்மா இருக்குமா அதை? அப்போது இதை வந்து ஜூன் மாதத்தில் இதை ஜனவரியில் இதை செய்கிறாங்க. மறுபடியும் அணு ஆயுதம் தொடர்பாக ஒரு பேச்சுவார்த்தை. மறுபடியும் உன்ட்ட நீ வந்து செறிவூட்டப்பட்ட யுரேனியம் வச்சுருக்க, உன் மேலே சந்தேகமாக இருக்குது. பேச்சுவார்த்தை ஜெனீவாவில் நடக்குது. பஞ்சாயத்து நடுவில் ஓமனுடைய ஃபாரின் மினிஸ்டர், பிரிட்டிஷ் டிப்ளமேட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. பேசி எந்த அளவுக்கு கமேனி வந்து கொல்லப்படலை, இப்போது அலி கமேனி இருக்கிறார், எந்த அளவுக்கு ஈரான் இறங்கி வருகிறது என்று சொன்னால், ஏன்னா அந்த அளவு அவங்களுக்கு நெருக்கடி, பொருளாதார நெருக்கடி, மூச்சு விட முடியாத அளவுக்கு. எண்ணெய் வளம் இருக்குது, எரிவாயு வளம் இருக்குது, அதை விற்க முடிஞ்சாக்கா அந்த நாடு செல்வ செழிப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாடு சோத்துக்கு திண்டாடுற நிலைமையில் வந்து தள்ளப்பட்டிருக்குது. அப்போ என்ன செய்யணும்? சரி, நீங்கள் சர்வதேச அணுசக்தி முகமை பார்த்துங்க, வேணா அமெரிக்காவே கூட யாராவது ஆள் அனுப்பி வந்து பார்த்துக்க, நாங்கள் குண்டு தயார் பண்ணுறோமான்னு என்ற அளவிற்கு அவர்கள் இறங்கி வந்தார்கள். அப்போ ஓமனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பேட்டியே கொடுக்குறாரு. என்ன பேட்டி கொடுக்குறாரு? பிப்ரவரி 25 நினைக்கிறேன். முடிஞ்சிருச்சு, கையெழுத்து போட வேண்டியதான் பாக்கி, அடுத்த சிட்டிங்கில் கையெழுத்து போட்டுருவோம், சுமூகமாக முடிஞ்சிடும் என்று ஓமன் வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்கிறார். ஆனால் அமெரிக்கா சார்பாக 2 பேரை பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்கா அனுப்புது. யார்? அணு விஞ்ஞானிகளா இல்லை வெளியுறவுத்துறை அதிகாரிகளா? உங்களுக்கு சொன்னால் நம்ப முடியாது உங்களால். 2 பேர். ஜரேட் குஷ்னர், அவர் வந்து ட்ரம்ப் மருமகன். இன்னொருத்தன் ஸ்டீவ் விட்காஃப், அவர் ரியல் எஸ்டேட்டில் ரொம்ப நாளாக இவருக்கு தோஸ்த், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில். இவங்க 2 பேர் தான் பேச்சுவார்த்தைக்கு வராங்க. இவங்க 2 பேரை பற்றி இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்ற பிரிட்டிஷ் டிப்ளமேட்டு அதுக்கு பிறகு அறிக்கை விட்டுருக்காரு. அவங்க 2 பேரும் இஸ்ரேலி அசட்ஸ், இஸ்ரேலினுடைய ஏஜென்ட்டுகள், கையாட்கள் அவங்க அப்படின்னு நேரம் சொல்லியிருக்கிறார். அப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, முடிய போகுது, இதை அனுமதிக்கக்கூடாது. இது நடக்கும்போது தான் நம்ம அங்கே இருக்கிறார், அதை பற்றி பின்னால் பேசுவோம். இது நடக்கும்போது தான் ட்ரம்ப் வந்து அங்கே, இவர் மோடி அங்கே இருக்கிறார். அப்போது இந்த பேச்சுவார்த்தை நடக்குது, முடிய போகுது சுமூகமாக அப்படின்னு வெற்றிகரமாக ஓமன் பிரதிநிதி சொல்லிட்டு, அவருக்கு வந்து இந்த ஸ்டீவ் விட்காஃப் மேலேயும் குஷ்னர் மேலேயும் நம்பிக்கை இல்லை. நேராக போய் ட்ரம்ப்பை பார்த்து சுமூகமாக முடிய போகுதுங்க, அடுத்து கையெழுத்து போட வேண்டியதான் அப்படின்னு ஓமன் வெளியுறவுத்துறை அமைச்சர் போய் சொல்லிட்டு வரார் வாஷிங்டனுக்கு போயிட்டு. 28 அன்னைக்கு அடிக்கிறாங்க. 28 அந்த ஓமன் வெளியுறவுத்துறை அமைச்சர் கண்டனம் தெரிவிக்கிறார்.
இது ரொம்ப அநியாயம், 2 நாளில் கையெழுத்தாக போகுது, எதுக்காக இது மாதிரி பண்ணுறீங்க, ரொம்ப மோசம்னு என்னென்னவோ சொல்லி பார்க்குறாரு. யாரும் கேட்குறதா இல்லை. அதுதான் நேராக அலி கமேனியை டார்கெட் பண்ணி அவருடைய குடும்பத்தையே அழிக்கிறாங்க. அப்போது அந்த போரில் தான் முதலில் நான் சொன்னதை போல், எதுக்குப்பா போர் அப்படின்னா, ஈரானால் அமெரிக்காவுக்கு ஆபத்து, ரெஜிமை மாற்றணும், ஏவுகணை வச்சிருக்கிறாங்க, இப்படி மாற்றி மாற்றி காரணங்கள் சொன்னார். நெத்தன்யாகு என்ன சொன்னார் தெரியுமா? 40 ஆண்டுகளாக நான் கண்ட கனவு நிறைவேறியது. ஈரான் மேலே தாக்கி அழிக்க வேண்டும் என்பது என்னுடைய 40 ஆண்டு கனவு. இதை வெளிப்படையாக இருந்தாலும் சொல்றார். ஏனென்றால் வெளிப்படையான காரணம் என்னவென்றால், நெத்தன்யாகு சொல்லி ட்ரம்ப் கேட்டது என்னன்னா, ஈரான் ரெஜிம் இஸ் த வீக்கஸ்ட் நவ். இப்போதான் போராட்டம் நடந்திருக்குது, பலவீனமான நிலையில் இருக்கிறது, ஆட்சி கவிழ்ப்பு நடத்தலாம். அங்கே ஈரானில் இந்த இஸ்லாமிய புரட்சிக்கு முன்னால் இருந்த மன்னர் ஷாவுடைய மகன் ரெசா பெஹல்வி ரெடியாக இருக்கிறான். அவனை கொண்டு வந்து வச்சுட்டு புதுசாக ஒரு ஆட்சியை அமைக்கலாம், ஆட்சியை கவிழ்ப்பதற்கு இது சிறந்த தருணம் என்பதற்காகத்தான் இந்த தாக்குதல் தொடங்குகிறது. அப்போ இந்த தாக்குதலுக்கு அவர்கள் சொல்லுகின்ற நோக்கம் என்னவாக இருந்தாலும் நடந்தது இதுதான். ஆனால் அப்படி இவர்கள் தாக்க தொடங்கியது, அலி கமேனியை தாக்கியவுடன் ஈரான் மக்கள் கொண்டாடுகிறார்கள்னு வீடியோவில் நிறைய கிளிப்பிங் போட்டாங்க, சந்தோஷமாக கொண்டாடுறாங்க. ஒரு சிலர் செய்திருக்கலாம், அந்த மாதிரி எதிர்த்தரப்பு இருக்குது. ஆனால் அந்த தாக்குதலும் அதற்கு அடுத்தடுத்து நடைபெற்ற தாக்குதல் இருக்கு இல்லையா, அது ஈரான் மக்களிடம் பயங்கரமான ஆத்திரத்தை ஏற்படுத்தியது. ஈரான் சமூகத்தை பற்றி இப்போ நிறைய பேசுவதற்கு இடமில்லை. ஈரானில் பல இனங்கள் இருக்குது. அதில் இவங்க பார்சி மெஜாரிட்டி. அது இல்லாமல் அசர்பைசான் இருக்குது, அந்த இனம் இருக்குது, குர்து இருக்கிறாங்க, வேறு பல இனங்கள் இருக்கிறாங்க. ஷியா மதத்தை பின்பற்றுபவர்கள் இருக்கிறார்கள், ஏன் யூதர்களே இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். இப்படி பல பேரும் வாழக்கூடிய இடம். அது வழக்கமாக சொல்லக்கூடிய இஸ்லாமிய நாடு போல அல்ல. அதனுடைய காம்போசிஷனே வேற, அது நம்ம பேசுவோம். அப்படிப்பட்ட ஒரு நாடு, மிகவும் நாட்டுப்பற்று மிக்க மக்கள் அவங்க. அதனால இப்படி ஒரு எதிர்வினை வரும், நமக்கு ஆதரவு இருக்காது என்பதை இந்த முட்டாள்கள் எதிர்பார்க்கவில்லை. நம்ம போட்டோம்னாக்கா உடனே மக்கள் இப்படி வந்துருவாங்க அப்படின்னு ஏதோ ஒரு கணக்கு போட்டிருக்கிறாங்க. அல்லது அப்படி நம்ப வச்சு நெத்தன்யாகு ட்ரம்ப்பை இந்த களத்துக்கு கொண்டு வந்து விட்டார் என்பதுதான் அவங்க சொல்றது. அப்போது இப்போ இவ்வளோ அடிக்கிறாங்க ஈரான். ஒரு அமெரிக்கா சிபிஐ இருக்குது, FBI இருக்குது, இவன்ட்ட மொசாத் இருக்குது, உளவாளிகள் பயங்கரமாக ஈரானில் ஊடுருவிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க, ஊடுருவிருக்கிறாங்க, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அப்போ ஈரானுடைய வலிமை என்னன்னு தெரியாதா? இப்படி ஒரே நாளில் இராணுவ தளம் பூரா காலி, மொசாத் தலைமையகம் காலி, F-15 காலி, இப்படி மொத்தம் எல்லாமே போயிட்டுருக்குது. இவ்வளவு வலிமை உள்ளது ஈரான், அது பலவீனமாக இருக்குது, சும்மா அப்படி ஒரு தட்டுனா போதும் முடிஞ்சது அப்படின்னு கணக்கு போட்டாங்களே, இவங்களுக்கு அறிவில்லையா அப்படின்றது ஒரு கேள்வி. 2வது கேள்வி, நாம் எல்லோருக்கும் நம்ம எவ்வளோ கைதட்டி ரசித்தாலும் எப்படியா ஒரு நாடு 79லேருந்து ஏறத்தாழ 26, 27 ஆண்டுகள், நடுவில் ஒரு சின்ன பிரேக் ஒபாமா பீரியடில், மற்ற ஒரு சில ஆண்டுகள் தான், அதை தவிர பொருளாதார தடையின் கீழ் சிக்குண்ட இந்த நாடு எப்படி ஒரு உலகத்தின் வல்லரசை எப்படி எதிர்த்து நிற்க முடிகிறது அப்படின்ற கேள்வி நம் எல்லோருக்கும் எழும். அந்த கேள்விக்கு நம்ம விடை தேடணும். அது வெறும் சாகசம் பற்றியதல்ல. பெருசாக பேச வேணாம், சில பாயிண்ட்ஸ். ஒன்று, முதல்ல ஏற்கனவே சொன்னது போல், அது வெறுமனே ஒரு கிளரிக்கல் ரூல், மதகுருமார் ஆட்சி என்று பார்த்து கொள்வது ரொம்ப குறுகிய பார்வை. அது ஒரு 5000 ஆண்டு தொன்மையான நாகரிகம். அது 5000 ஆண்டு தொன்மையான நாகரிகம் என்று சொன்னால், நம்ம சங்க காலத்தில் அதுக்கு முன்னும் இங்கேருந்து முசிரீஸ்லேருந்து வணிக தொடர்பு பாரசீகத்துக்கு இருந்திருக்குது. அப்படிப்பட்ட தொன்மை வாய்ந்த ஒரு நாகரிகம், அது நம்மை விட தொன்மையான ஒரு நாகரிகம். இஸ்லாம் என்பது பின்னால் அங்கே வருது. கல்வி அறிவு மிக்க மக்கள், ஒரு சான்று சொல்லணும்னா, மருத்துவர்களில் 50 விழுக்காட்டுக்கு மேல் பெண்கள், என்ஜினியரில் 50 விழுக்காடு பெண்கள். சரியா? இது ஒரு சான்று. அந்த அளவுக்கு கல்வி அறிவு மிக்க மக்கள் அவங்க. இந்த சமூகம் என்பது ஒரு கட்டுப்பெட்டியான சமூகம் கிடையாது. நடக்கிறது மதகுருமார் ஆட்சியாக இருக்கலாம், கட்டுப்பெட்டியான சமூகம் அல்ல, கல்வி அறிவு மிக்க பண்பாடுள்ள ஒரு சமூகம். இன்னொன்று நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு சொல்கிறேன்,
பாரசீகத்துக்கும் இந்தியாவுக்கும் ரொம்ப நெருக்கமான உறவு இருக்குது. நம்ம பேசிகிட்டு இருக்கிற வார்த்தையிலேயே பிரியாணிலேருந்து, சமோசாலேருந்து, தாலுக்காலேருந்து, ஜில்லாலேருந்து எல்லாமே பாரசீக சொற்கள் தான். இன்னும் நிறையா இருக்குது. அப்போ ஏன் இதெல்லாம் இங்கே நம்மகிட்ட அப்படி புழங்குது என்று சொன்னால், முகலாயர் ஆட்சி காலத்தில் இந்தியா முழுதும் அரசவை மொழியாக இருந்தது பெர்ஷியன் தான். அந்த பெர்ஷியனை நீக்கிவிட்டு அந்த இடத்துல சமஸ்கிருதமயமாக்கப்பட்ட இந்தி அதை கொண்டு வருவதற்கு தான் இந்தியா. அது வேற தலைப்பு, நாம் பேசியிருக்கிறோம். இந்த 19ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியிலையும் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும் அதுதான் நடக்குது வட இந்தியாவில். அப்போ இந்த உருது எழுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த எழுத்து வரி வடிவம் என்பது பாரசீக எழுத்து வடிவம். பர்ஷியாவுக்கும் நமக்கு அவ்வளோ நெருக்கமான உறவு இருந்திருக்குது. அப்படிப்பட்ட ஒரு நாடு ஒன்று. ரெண்டாவது, நாட்டுப்பற்று மிஞ்சிய நாடு. எல்லா ஊர்லேயும் தாங்க நாட்டுப்பற்று இருக்கும், இது என்ன விசேஷமா அங்கே என்று சொன்னால் நம்மை விட. ஏனென்றால் 1953 இவங்க இப்போ மதகுருமார் ஆட்சின்னு சொல்கிறாங்க. ஒரு ஜனநாயக பூர்வமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மொசாதே என்பவருடைய ஆட்சி. அவர் ஒரு லிபரல். அவருக்கு கூட அமைச்சரவையில் இடதுசாரிகளும் இருக்கிறாங்க. அவர் வந்த உடனே என்ன செய்கிறாருனாக்கா, அன்னைக்கு அங்கே பெட்ரோலியம் பிரிட்டிஷ் பெட்ரோலியம் கட்டுப்பாட்டில் இருக்குது. பிரிட்டிஷ் பெட்ரோலியம் ரொம்ப நல்லவங்க. அவங்களுடைய டீல் என்னன்னு கேட்டால், லாபத்தில் 16% உங்களுக்கு, 84% எனக்கு அப்படின்றது தான் பிரிட்டிஷ் பெட்ரோலியம் செய்து கொண்டு இருந்தது. அப்போ இவர் வந்த உடனே என்ன செய்கிறாரு, நாட்டுடைமை ஆக்குகிறேன் என்று அறிவிக்கிறார். நாட்டுடைமை ஆக்குகிறேன் என்று அறிவித்தவுடன் 1951 முதல் 53 வரை இந்த ஹார்மூஸ் நீரிணையை பிரிட்டன் மூடி வைக்கிறது. 2 ஆண்டுகள். ஏன்? எனக்கு இல்லாத எண்ணெய் எவனுக்கும் இல்லை என்பதற்காக இதே ஹார்மூஸ் நீரிணையை 2 ஆண்டுகள் பிரிட்டன் மூடி வைத்தது. அப்போது அதற்கு பிறகு மொசாதே ஆட்சி கவிழ்க்கப்படுகிறது. ஒரு கலகம் செய்து மொசாதே ஆட்சியை கவிழ்க்கிறாங்க. அவர் கீழே இருந்த இடதுசாரி அமைச்சரை கொலை செய்கிறார்கள். கம்யூனிஸ்டுகள் மிக அதிகமாக இருந்த நாடு ஈரான். அது ரொம்ப முக்கியம். இது 53 ஆட்சி கவிழ்க்கப்பட்டு ஷாவுடைய ஆட்சி நிறுவப்படுது. ஷா இஸ்ரேலுக்கு ரொம்ப நெருக்கம். அங்கே மொசாத் மாதிரி, நம்ம ஊரில் ரா மாதிரி, அங்கே சேவாக் அப்படின்னு ஒரு இது மாதிரி உளவு படை. அந்த சேவாக் படை ஷா ஆட்சியை எதிர்த்த கம்யூனிஸ்டுகள், இடதுசாரிகள், மதவாதிகள், லிபரல்கள் அத்தனை பேரையும் கொடூரமான முறையில் ஒடுக்கினார்கள், கொலை செய்தார்கள். 1953 70களின் இறுதி வரையில் இந்த நிலை தொடர்கிறது. 78-79 மிகப்பெரிய மக்கள் கிளர்ச்சி ஏற்பட்டு 79 ஷாவின் ஆட்சி தூக்கி எறியப்படுகிறது. அந்த அலையன்ஸ் யாருன்னாக்கா கம்யூனிஸ்டுகள். கம்யூனிஸ்டில் 2 கார் டுடே என்ன 2 பார்ட்டி. நம்ம ஊரில் சிபிஎம் எம்எல் மாதிரி சீனா ஆதரவு, ரஷ்யா ஆதரவு 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள். அது இல்லாமல் பல சோஷலிஸ்ட்டு, லிபரல் குழுக்கள், அப்புறம் மதவாத அமைப்புகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைத்து தான் இந்த ஆட்சியை தூக்கி எறிகிறார்கள். கமேனி ஆட்சிக்கு வருகிறார். அப்போது கமேனி ஆட்சிக்கு இது இஸ்லாமிய குடியரசாக அறிவிக்கப்படுது. அவர் கம்யூனிஸ்ட் உட்பட எல்லாரையும் கொலை செய்கிறார், சிறையில் தள்ளுகிறார். இதெல்லாம் நடக்குது. ஆனால் அந்த ஆட்சியை உடனே காலி செய்யணும் என்பதற்காக சதாம் ஹுசைனை கைக்கூலியாக பயன்படுத்தி கொண்டு ஈரான் மீது போர் தொடுக்கிறார்கள். 8 வருஷம் நடக்குது அந்த போர். சதாம் ஹுசைனுக்கு ஆயுத சப்ளை யார்? அமெரிக்கா. விஷவாயுலேருந்து எல்லாம் சப்ளை பண்ணுறாங்க, கெமிக்கல் வெப்பன்லேருந்து. அப்படி 8 ஆண்டுகள் புதிதாக வந்த அந்த அரசு லட்சக்கணக்கான பேர் கொல்லப்படுறாங்க. ஆனால் போர் கடைசியில் ஒரு முடிவுக்கு வருது. 1 இன்ச் நிலத்தை கூட ஈரான் விட்டு கொடுக்கவில்லை. இந்த போருக்கு பிறகு, இந்த போரை தூண்டி விட்டதில் இவர்களை அழிக்க வேண்டும் என்று மிக முனைப்பாக இருந்தது அமெரிக்கா மட்டுமல்ல. ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுங்க, அரபு நாடுகள் அவங்க தான் ரொம்ப முக்கியம். சவுதி அரேபியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், இவங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்னா, இவங்கெல்லாம் கமேனி என்ன சொன்னாருன்னா, மன்னராட்சி என்பதே இஸ்லாமுக்கு விரோதமானது. நீ யார் மன்னர்? உனக்கு எப்படி எண்ணெய் வயல் சொந்தம்? எண்ணெய் வயல் நாட்டுக்கு தான் சொந்தம்னாரு. கமேனி கம்யூனிஸ்ட் இல்லை. ஆனால் அவர் சொன்ன பிரச்சனை என்னன்னு கேட்டால், எண்ணெய் வயல் நாட்டுக்கு சொந்தம், அரசுக்கு சொந்தம், மன்னராட்சி இஸ்லாத்துக்கு விரோதமானது, இதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொன்னார். அப்போ இவன் அடிமடியிலே கை வைக்கிறான் அப்படின்றது தான் அவங்களுடைய பிரச்சனை. அப்போ இதை ஒழிப்பதற்கு என்ன செய்வது என்பதற்காகத்தான் ஷியா சுன்னி என்ற வேறுபாடு திட்டமிட்டே வளர்க்கப்பட்டது. இந்த அரபு நாடுகள் எல்லாம் சுன்னி இஸ்லாம், அங்கே வஹாபி இஸ்லாம் தீவிரவாதம், பின்னாளில் அல் கைதா, ISIS என்று வரக்கூடியதெல்லாம்
அமெரிக்கா மற்றும் அரபு நாடுகளின் கூட்டு தயாரிப்பு. அவங்க தான் இதை ஷியா சன்னின்னு பிரித்தாங்க. இப்போ இந்து மதத்தில் வந்து சைவம் வைணவம் பல இது இருக்குது, பல பிரிவு இருக்குது, முரண்பாடு இருக்குது, கருத்து வேறுபாடு இருக்குது. கிறிஸ்டியானிட்டி எடுத்துக்கிட்டாக்க கேத்தலிக், ப்ராட்டஸ்டன்ட், இன்னும் பெந்தகோஸ்தே, அப்படி பல பிரிவுகள் இருக்குது. இஸ்லாத்திலும் அது போல் ஷியா சன்னி. இப்போ இங்கே ஏமானில் இருக்கக்கூடிய ஷியா வந்து ஈரான் ஷியாவை போல் இல்லை, அதில் வேறுபாடு இருக்குது. இங்கே அது இல்லாமல் தர்கா வழிபாடு இருக்குது, சுஃபி வழிபாடு இருக்குது, இந்த உள் வேறுபாடுகள் இருக்குது. இதை பொலிட்டிக்கலான இஷ்யூவாக்கி ஷியா வேற சன்னி வேற, அவன் நமக்கு எதிரி என்று இதை பிரசன்ட் பண்ணி கொண்டு வந்து நிறுத்தினது யாருன்னா அந்த வில்லன்கள் வளைகுடா நாடுகள். அவங்க அதுக்கு வந்து பின்புலமாக உதவியாக இருந்தது அமெரிக்கா. அப்போ அந்த அடிப்படையில் தான் பின்னால் பின்லாடன்லேருந்து தலிபான்லேருந்து இவர்கள் எல்லாம் உருவாக்கி வருகிறார்கள். அது தனி கதை, வஹாபி ஃபண்டமெண்டலிசம் என்பது. அப்போது இது ஷியாஸ். இப்போ வந்து குருமூர்த்தி ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு ஏஎன்ஐக்கு. இந்த பிரச்சனையே ஷியா சன்னி பிரச்சனை தான், இது ஒரு முடிவுக்கு வந்தால் நல்லது அப்படின்னு பேட்டி கொடுத்துருக்காரு. என்ன அப்போது இது பிரச்சனை அது அல்ல. அதனால் அது ஒரு மத ரீதியான வேறுபாடு அல்ல பிரச்சனை, பொலிட்டிக்கலாக இருக்கிற டிஃபரன்ஸ். இவங்க அமெரிக்க கூட்டாளிகள், கமேனி வந்து அமெரிக்காவை எதிர்ப்பவராக இருந்தார். அப்போ இந்த பேக்ரவுண்டில் தான் ஈரான் மக்களுடைய ஒரு ஃபியர்ஸான போர்க்குணமிக்க நாட்டுப்பற்று என்பது வருகிறது. மூணாவது, 1979 தடைக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு நாடு. இன்றைக்கி வந்து ஆத்மா நிர்பார், செல்ஃப் ரிலையன்ஸ், வெங்காயம்லாம் இங்கே பேசுகிறாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த ஏவுகணைகள் ஒரு கிட்டத்தட்ட டிகோ கார்சியா வரைக்கும் வந்துருக்குது ஏவுகணை. இந்த ஏவுகணைகள் எல்லாம் ஈரானுடைய சொந்த தயாரிப்புகள். இதை எப்படி சாதிக்க முடிந்தது அவர்களால்? இந்தியா வந்து ஒரு துரும்பு கூட பண்ணலைங்க, இன்னமும் எல்லாம் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போது ஒரு அமெரிக்காவுக்கு பாகிஸ்தானோட சண்டை போட்டு ஜெயிக்கிறதே ஒரு பெரிய சாதனை, உலக சாதனைன்னு இவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனானப்பட்ட அமெரிக்காவுக்கு தண்ணி காட்டியிருக்கிறாங்களே, அதுவும் இந்த மக்கள். அப்போ அதிலிருந்து என்ன புரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், இப்படி ஒரு தடை விதிக்கப்பட்டால் அப்போ தவிர்க்க இயலாமல் சுயசார்புக்கான முன்முயற்சி வந்து கட்டவிழ்த்து விடப்படும். ஒரு வெறித்தனமாக இந்த முயற்சி, கல்வி பின்புலம் உள்ள ஒரு நாடு, அப்படி தான் வந்து இதை அவங்க டெவலப் பண்ணுறாங்க.